ஆமாமா. கவனமா கேளுங்க. உங்க கவனம் சிதறுது. இல்ல இல்ல கோசலை. கவனம் எங்கேயோ போகுது. நீங்க காத தான் ஃபோன்ல வச்சுக்கிறீங்க. உங்க கவனம்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ சமையல் பண்ணிட்டு இருக்கேன். நாம சமையல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பொறக்குறோம். ம், ம். கொஞ்ச நாள் வாழறோம் இல்லைங்களா? ஆமா, ஆமா. டெம்பரரி வாழ்க்கை வாழறோம். ம். குடும்பம், அம்மா, அப்பா, பொண்டாட்டி, பிள்ளைங்க, தம்பி, சொந்தம் இந்த இந்த ஒரு சூழல்ல வாழறோம். ஆமா. இது எல்லா ஜீவராசியும் வாழுது. ம், ம். எல்லா ஜீவராசியும் தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாத்துக்கணுமோ பாதுகாத்தது. ம், ம். நாம கொஞ்சம் அதிகமாக சொத்து, பணம் அதுக்கெல்லாம் சொத்து, பணம் அதெல்லாம் தெரியாது. அது ஆமா. உணவு தவிர வேற எதுவும் தெரியாது. தெரியாது. ஆமா. நமக்கு வந்து எக்ஸ்ட்ராலாம் நமக்கு தேவைப்படுது. அது ம். ஆடை இல்லாம இருக்கும். நாம இருக்க முடியுமா? முடியாது. ஆமா, அதுக்கு தோல் அந்த மாரி குளிரு, வெப்பம் எல்லாத்தையும் தாங்கிக்கும். ஆமா. நமக்கு ஆடை தேவைப்படுது, இதுக்கு இடம் தேவைப்படுது, உணவு அதுக்கு இருக்கிறது கிடைக்குது. கடவுள் என்ன குடுக்குறாரோ, அது வந்து நான் அறுவடை பண்ண போதா, நிலத்துல போய் விவசாயம் பண்ண போதா, என்ன கடவுளா பார்த்து குடுத்துடுறாரு. ஆனா ஆமா. மனிதனுக்கு அப்படி கிடையாது. இவன் வந்து முழுசா முயற்சி முட்டையிடணும். முயற்சி பண்ணி தான் சாப்பிடணும். இல்லைன்னா யாருக்கிட்ட வேணா கையேந்தி தான் படைக்கணும். ம், ம். இப்போ அதுக்காக நம்ம ஓடுறோம். ம். அது எல்லாம் சரிதான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா சோம்பேறியா சோம்பேறியா வீட்டில் இருந்தால் தான் அது பெரிய பாவம். ம். அது நம்ம உழைக்க வேண்டியது அவசியம் தான். ம், ம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். இந்த உலகம் ஏன் தோன்றுச்சுன்னு நம்ம கேட்குறோமா? ம். இப்போ ஒரு நாய் வந்து கோயிலுக்கு போமா? போகாது. நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க. ஆமா. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு 1 வருஷம், 2 1½ வருஷம் குழந்தைய தோள் மேலே தூக்கின்னு போகிறீங்க. ம். குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. கூட உங்கள் நாயையும் கூட்டின்னு போகிறீங்க. நீங்கள் இட்லி எடுத்துன்னு வர்றீங்க. இட்லியை கோழி கொடுக்குறீங்க. சாப்பிடுமா சாப்பிடாதா? சாப்பிடுவோம். ஸ்வீட்டு கொடுக்குறீங்க. சாப்பிடுமா சாப்பிடாதா? சாப்பிடுவோம். நாய்க்கு போட்டால் இட்லி சாப்பிடுமா சாப்பிடாதா? சாப்பிடுமே. நீங்கள் 3 பேரும் சாப்பிட்றீங்க இல்லைங்களா? ஆமா. சாப்பிட்டு கோயிலில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க. அபிஷேகத்தை பார்க்குறீங்க. குழந்தை பார்க்குமா? குழந்தைக்கு என்ன தெரியும்? தெரியாது. நாய்க்கு நாய்க்கும் தெரியாது. நாய்க்கு மனமே இல்லை. ம், ம். நாய்க்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்குமே தவிர வேற வந்து அதெல்லாம் தெரியாது. அதுக்கு அதுக்கு மனம் அப்படின்ற கருவி அது கொடுக்கல. ம், ம். குழந்தைக்கு மனம் கொடுத்துட்டாரு கடவுள். ம், ம். ஆனால் அதுக்கு வந்து லாங்குவேஜ் தெரிகிற வரையில் அதுக்கு புரியாது. பக்குவம் பண்ணலாம். லாங்குவேஜ் ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை இந்த பொருளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின பிறகு அந்த பொருளுக்கு இந்த தன்மைன்னு தெரிஞ்சுக்கணும். ம். எல்லாம் தெரிஞ்சின பிறகு அது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன சிந்தனையாக வரும் எண்ணம். ம், ம். அப்படி தான் அது எப்படி உடம்பு வெளியில் உணவு வச்சு வளருதோ, ம். அதே மாதிரி மனமும் சூழ்நிலையை வச்சு தான் வளரும். ஆமா. ஒரு குழந்தைய பிறந்த குழந்தைய ஒரு செவிலி தாய்கிட்ட கொடுத்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு, அந்த செவிலி தாய்க்கு பேச தெரியாத ஊமை பேச இயற்கையிலேயே ஊமையாக இருக்கிற செவிலி தாய்கிட்ட இதை பார்த்துக்குமா, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் கழித்து அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வர்றீங்கன்னா அந்த குழந்தை பேசுமா? பேசாது. எதுவுமே தெரியாது அதுக்கு. ஆமா. நீங்கள் பேசணும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி பிறந்ததுலேருந்தே பேச ஆரம்பிக்கிறதுக்கு. ஆமா. அது கேட்டு 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 அதுக்கு ஒரு இயற்கையாக ஒரு இது இருக்கும். அது கத்துக்கலாம். புரிஞ்சிக்கும். புரிஞ்சிக்கிட்ட பிறகு தான் இந்த வார்த்தை, அந்த பொருள், இந்த வார்த்தைக்கு இந்த பொருள், அப்புறம் அந்த பொருளுக்கு இந்த தன்மை, அந்த பொருளை இப்படி வாழ்க்கையில் உபயோகப்படுத்து, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அம்மா, இவங்க அப்பா இதெல்லாம் சொல்லி தான் அது தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சூழ்நிலையை அது புரிஞ்சிக்கும், தெரிஞ்சிக்கும். அது வந்து சுயமாக அப்புறம் வந்து எண்ணம் அதுக்கு உதயமாகும். அதுவாக சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆனால் நாய்க்கு தெரியாது. ம். ஒரு ரோட்டில் போகிறீங்க, தெருல ஒரு நாய்க்கு உங்களை கடிக்க வருது.
ஒரு கல் எடுக்கிறீங்க, என்ன பண்ணும் நாய்? பயந்து ஓடும். ஏன் பயந்து ஓடுது? கல் அடிக்க போறான்ட்டு. அப்போ அதுக்கு மனம் இருக்கா இல்லையா? இருக்கு. மனம் இருக்கு, ஆனால் அதில் எண்ணம் வராது. அது வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். ஐயோ இவன் கல்லை எடுக்கிறான், நம்ம அடிபட போகிறோன்னு அதுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கும், அடிபட்ட அனுபவம். ஆமா. அது பல பிரிவுகள் இருக்கும் தொடர்ந்து வர்றது. அதை வந்து சூழ்நிலை வந்து தப்பிச்சுக்கிட்டு போயிடும், ஆமா. அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு தெரியாது. ஆமா. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய அனுபவம், இவன் கல்லை எடுப்பான் நம்ம குறைச்சான்னு உங்களை கொஞ்சம் தள்ளி நிற்கும். ஆமா. இப்படி தான் வந்து அதுக்கு எல்லா ஜீவராசிக்கும் மனம் இருக்குது, ஆனால் எண்ணங்கள் உதிக்காது, அது எதையும் புரிஞ்சிக்காது. ஆனால் குழந்தை அப்படி கிடையாது. அதுக்கு வந்து நாம் லாங்குவேஜ் சொன்னால் அது புரிஞ்சிக்கும். அந்த ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு மனம் வந்து எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு மனம் மனிதனுக்கு ஏன் கூட்டான்னா, இவன் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கணும். ம், ம். பசி எடுக்குது, ஆடாடா இந்த பசி எடுத்த குழந்தை என்ன பண்ணுது, சின்ன வயசுலேருந்தே பார்க்குது. என்ன, அப்பா காலைல 10 மணிக்கானா போயிடுறாரு, அம்மா வேலை பார்க்குறாங்க. ஓஹோ, அது அப்படியே காலப்போக்கில் புரிஞ்சுக்கும். நம்ம சாப்பாட்டுக்காக ஓடணும், இந்த உலகத்தில் உழைக்கணுன்றத அது புரிஞ்சுக்க. நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, படித்து அப்புறம் அதே மாதிரி நாம் என்ன காட்டணுமோ அந்த பாதையில் அது வந்துடுது. அப்போ நம்ம என்ன காட்டுறோம் நம்ம குழந்தைக்கு? நம்ம அப்பா என்ன காட்டிருக்காங்க? பசி எடுக்கும், 3 வேளை அதுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு நாம் தான் சம்பாதிச்சுக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், வேறு டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், இதுக்கெல்லாம் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வேறு கல்யாணம் பண்ணிக்கணும், இனப்பெருக்கம் செய்யணும். ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம மனதை பயன்படுத்துகிறோம். ம், ம். சிறிய வட்டத்துக்குள்ளே பயன்படுத்தினா அந்த மனத்துக்கு கெப்பாசிட்டி வந்து எல்லையற்ற கெப்பாசிட்டி. ம், ம். மூளையிலிருந்து தான் மனம் நமக்கு இல்லையா? மூளை இதடான்னு கேட்குறாங்களா இல்லையா? ஆமா. மனம் சரியாக வேலை செய்யலைன்னா, ஏன்னா உனக்கு மூளை இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆமா. மூளை இல்லாத மனுஷன் இருப்பானா? ஏதுமா. எல்லாருக்கும் மூளை இருக்குது. அந்த பிரெயினில் இருக்கிற நியூரான்களுடைய அதனுடைய பவர் வந்து இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அது இறைவனுடைய ஆற்றலுக்கு சமமாக வச்சுருக்குது. ஆனால் என்ன பண்ணாலும் 99.99% நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. கிடையாது. ஆமா. 0.01% தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் எதுக்கு? திங்கிறதுக்கு, திண்ணத்தை கொண்டு போய் லெட்ரினில் மலமாக்கிறதுக்கு. இது தவிர வேறு எதுக்கும் அதை பயன்படுத்துறதில்ல. ஒரு விஞ்ஞானிக்கு அவனுக்கு என்ன ஒரு 5% யூஸ் பண்ணிப்பான். யூஸ் பண்ணிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன். இப்போ மார்கோனி என்ன கண்டுபிடிச்சாரு? வானொலி. என்ன கண்டுபிடிச்சார் மார்கோனி? வானொலி, ரேடியோ. ரேடியோ எப்படி ரேடியோ கண்டுபிடிச்சாரு? எதை அடிப்படையாக வச்சு ரேடியோ கண்டுபிடிச்சாரு? எதிரொலி. எக்கோ. எக்கோவா? எக்கோ நீங்கள் மலையில் போய் கத்துனீங்கன்னா எக்கோ சவுண்டு வருது. வானொலியோட இது என்ன, அதனுடைய தன்மை என்ன? வானொலிக்கு எது இல்லைன்னா வானொலி அது பெட்டியாக இருக்கும். அது ஒரு பெட்டி தானே. ஆமா. அது எப்படி இப்போ ரஷ்யாவில் ஒளிபரப்புறது எப்படி இங்கே கேட்குது? எது மின்காந்த அலைகளே இவன் கண்டுபிடிச்சான். ஆனால் வந்து அனாதி காலமாக இயற்கையிலேயே இருக்குது மின்காந்த அலைகள். அது அனாதின்னா அதுக்கு பிகினிங்கே கிடையாது. இறைவன் பிறப்பாரா? இறப்பாரா? இறைவனுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. கடவுள்ன்றது நாம் நினைக்கிற மாதிரி மனுஷன் மாதிரி கை கால் தலை கண்ணு மூக்கு வச்சுருக்கிறவர் இல்லை. அது ஒரு அன்பு தத்துவம். அது அண்ட பிரம்மாண்டங்கள் அந்த ஆண்டுகளுக்கு அப்பால் அது ஒன்றே ஒன்றா இருக்குது. அது ஒரு அன்பு தத்துவம் தான். அது இயற்கையாக இருக்கிறது. அதை கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. அப்போது அது இருக்கும் பொழுதே அது ஒரு வெளி தான். அது ஒரு வெட்டவெளி மாதிரி. அது வெட்டவெளி. அதை சுற்றி இந்த மின்காந்த அலைகளும் இயற்கையாக. அது அவருடைய சக்தி. அது
எப்பவுமே இருக்கிறது. எத்தனை கோடி 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 யுகங்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, தப்பாக போயிடும். எப்பவுமே இருக்கிறது. ஆனால் அது அப்படி இருக்கிறத எப்போ கண்டுபிடிக்கிறான்? மனித இனம் மட்டும் தோன்றி 40 லட்சம் வருடங்கள் ஆகுதுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். 40. அது உயிரினங்கள் தோன்றி எத்தனையோ கோடி கோடி, பல லட்சம் கோடி. ஆனால் மனித இனம் மட்டும் 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் தோன்றுச்சு. அதுக்கு முன்னாடி கால்நடைகள், பறவைகள், ஊர்வன, செடி கொடி, மரங்கள் தான் இருந்தது. மனித இனம் சமீபத்தில் தான் தோன்றுச்சு. சமீபம்னா 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி. ஆதி மனிதன் ஆடை இல்லாமல் சுற்றினான், வீடு இல்லாமல் இருந்தான், காட்டில் கிடைக்கிற காய்கறி சமைச்சான். அப்புறம் நெருப்பு பார்த்து பயந்து ஓடினான். அப்புறம் நெருப்பில் வந்து காய்கறி விலங்குலாம் செத்த பார்த்து அடாடா இது ரொம்ப சுவையாக இருக்குன்னு அதை வந்து அப்படியே நாகரிகம் வளருது. வளர்ந்து 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 அப்படி தான் சிந்தனை பண்ணுறான். அப்படி இருந்து 40 லட்சம் வருடம் போய் இப்போ போன நூற்றாண்டில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் மாரோடி அந்த மின்காந்த சக்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இந்த வெட்ட வெளியில் இருக்குதுன்றது அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு உணர்த்துது அவர் அறியாமல். அதான் திடீர்னு அவர் மட்டும் கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சயின்டிஸ்ட் யூகிச்சிருப்பாங்க. அந்த ஃபைலை இவர் டெவலப் பண்ணி சரி அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு அது பல டிகேட்ஸ் அதை செலவு பண்ணுறார். அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறார். அதை கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு. அது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து எல்லா பக்கம் போகும். அதுதான் அதனுடைய பியூட்டி, ஒண்டர். இப்போ சூரியன்கிட்டது கதிர் வருது இல்லையா, அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். சூரியனுக்கு எத்தனை திசை சொல்லலாம்? சூரியன் வந்து வட்டமாக இருக்குது, அதுக்கு எத்தனை திசைகள் சொல்லலாம்? இப்போ நமக்கு எத்தனை திசை இருக்குது பூமியில் கணக்கு பண்ணுறோம்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நம்மளுக்கு பண்ணுறோம். ஆனால் சூரியனுக்கு எத்தனை திசைன்னா அனந்தம் கோடி கோடி திசைகள். அது மிகப்பெரிய வட்டம். அதிலேருந்து புறப்படுற இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். அது திசை வந்து அது முடிவு பண்ணிக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் போகாது, அது கோணையெல்லாம் போகாது. ஆனால் மின்காந்த அலைகள் வந்து அப்படி கிடையாது. மின்காந்த அலைகள் எப்படி போகும்னா ஒரு அமைதியான கிணறு இருக்குது, பெரிய கிணறு அசையாமல். அதில் ஒரு கல் போடுறீங்கன்னா என்ன ஆகும்? அலை எப்படி போகும்? வட்ட வட்டமாக போகும். அந்த மாதிரி அந்த அலைகள் வந்து ஒவ்வொரு புள்ளியிலையும் போயிட்டே இருக்கான். அப்போ அது என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறாருன்னா அது வந்து ஒளியும் கடத்தக்கூடும் அப்படின்னு சந்தேகப்படுறார். ஆனால் நாம் எப்படி அதை வந்து கொண்டு போகிறோம்? இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேசுறது எது மூலமாக வருது? நம்ம என்ன உயராக வச்சுன்னு இருக்கோம்? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு தான் இது பண்ணுறோம். அது டவர்ன்றது எதுக்குன்னா அதை கிளியராக கேட்டுக்கிறதுக்காக தான். டவரோட வேலை வந்து நீங்கள் பேசுறது இன்னொரு செல்ஃபோனுக்கு கூட கேட்கும். ஆனால் அதை மடக்கி அதை ஒரு கட்டுப்படுத்தி நாம் 2 பேரும் மட்டும் பேசுகிற மாதிரி இவன் பண்ணுறான். அதுதான் செல்லோட வேலை. நீங்கள் பேசுகிறது வந்து இப்போ அமெரிக்கா கூட போகும் அந்த டவர் மூலம். ஆனால் அதை அப்படி பண்ணல இவன். அதுதான் சயின்டிஸ்டோட வேலை வந்து குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கிறவங்க அதை இது பண்ணால் தான் அது வந்து கேட்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங் வைக்கிறீங்கன்னு வைங்க, ஜூம் மீட்டிங் கூகுள் மீட்டு ஒரு 500 பேர் கூட கலந்துக்கலாம். நீங்கள் பேசுகிறது 500 பேருக்கு கேட்கும். ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து கேட்கலாம், அமெரிக்காவிலேருந்து கேட்கலாம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பேசுறது எல்லாருக்குமே கேட்கும். ஆனால் ஜூம் மீட்டிங் இல்லாமல் இப்போ நாம் பேசுறது யாருக்கும் நம்ம 2 பேருக்கு தான் கேட்கும். அதுதான் செல்லோட சயின்டிஸ்டோட நாள். ஹலோ, இது அந்த மாதிரி அந்த மின்காந்த சக்தின்றது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
இதை வந்து இப்போ நம்ம எதிர்க்கு எதிர்க்கு பேசுகிறோம் இல்லையா, ம், ம். அது வந்து காற்று மூலம் பரவுது. ஆ, அந்த காற்றுலேயும் மின்காந்த அலை இருக்கு. ஆ, ஆ. அந்த காற்று அணுவிலையும் அந்த எலக்ட்ரான்ஸ் சுழற்சி இருக்கு இல்லைங்களா, ஆமா. அதில் வந்து ஒவ்வொரு அணுவிலையும் மின்காந்த சக்தி இருக்குது, அதுதான் கொண்டு போகுது. ஆ, அது காற்று மூலம் போகிறது. இது அப்படி கிடையாது. ஆ, இது நேரடியாக வெட்ட வெளியிலே இருக்காது. ஆ. இது வந்து காற்று மூலம் போகிறது வந்து கொஞ்சம் தொலைவு தான் கேட்கும். ஆ. இல்லை நான் கத்தி பேசினா ஒரு 50 அடியில் கேட்கும், 50 அடி வரையில். ஆமா. இல்லை லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு மைக்கு வச்சு பேசினா ஒரு 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 ஃபர்லாங் கூட கேட்கலாம், அதுக்கு மேலே கேட்காது. ம். இப்போ ஏரியில் துணி தப்புறதை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த காலத்தில்? சரி. ஏரியில் வண்ணாருக்கு வந்து துணி துவைப்பாங்க பாறை மேலே. ஆமா. ஆமா. அதை நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன வயசுல நோட் பண்ணுவேன். ஆ. அவங்க அடிப்பாங்க, ஆமா. ஆனால் அது நமக்கு கேட்காது. ஆ, ஆ. அடிச்சிட்டு துணியை தூக்குறாங்க பாருங்க, ஆ, அப்போ கேட்கும். ஆ. நான் அதை உட்காந்து என்னடா யோசனை பண்ணுவேன், என்னடா இது, அதை ஆச்சரியமாக பார்ப்பேன் இப்போ சின்ன வயசில். ஆ. அவங்க அடிக்கும் போது தானே சவுண்டு வரும். ஆ. நான் ரொம்ப தொலைவில் இருப்பாங்க, அது ஏரியில் அந்த லாஸ்ட்டில் இருப்பாங்க, ஆ, ஆ. ஒரு ஃபர்லாங் தொலைவில். அது கேட்கும். எப்போ கேட்கணும், அடிச்சுட்டு அவங்க துணியை தூக்குறாங்க பாருங்க, ஆ. அப்போ தான் நமக்கு காதில் விழும். அப்போ ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்போ தான் புரியுது. அப்போது காற்றில் போகிற வேகம் வந்து ரொம்ப கம்மி, லேட்டாக தான் போகும். ம், ம், ம். ஆனால் மின்காந்தலை ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டு போகும். அப்போ அந்த மார்கோனி என்ன பண்ணுறாரு, இதை எப்படி நம்ம அந்த வேவ்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம், எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க? அதுதான் டெக்னாலஜி, அதுதான் டெக்னாலஜி. இப்போ நாம் ம், ம். நம்ம பேசுகிறது செல்ஃபோன் இல்லைன்னா பேச முடியுமா? முடியாது. அது என்ன பண்ணுது, நம்ம அந்த மெக்கானிக்கல், அதை நம்ம பேசுறது மெக்கானிக்கல் வாய்ஸாக மாற்றி எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி அதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக மாற்றி அதை வந்து இப்போ இருக்கிற வெட்ட வெளியில் பக்கத்துலேயே, அது இப்போ நம்ம சுற்றி வெட்ட வெளி இருக்கு இல்லையா, ஆமா. நம்ம சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. ஆமா. இப்போ இந்த செல்லு வந்து இது எல்லாம் கன்வெர்ட் பண்ணி அது வந்து அது கேரி பண்ணுற மாதிரி அதை பண்ணி கொடுத்துருது. ஆ, ஆ. இது பண்ண உடனே இந்த பூமியில் 3 லட்சம் கிலோமீட்டர் வரும், போய் சேரும். ஆ, ஆ. எல்லா பக்கம் போய் சேரும், ஒரு பக்கம் இல்லை, ஆ. எல்லா பக்கம் போய் சேரும். ஆனால் எல்லா பக்கம் போய் சேர்ந்தால் அது வந்து வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துறதுன்னா நீங்கள் பேசுறது எல்லாருக்குமே கேட்டால் என்ன ஆகும்? ஆ, சரி. ஒரு கோடி பேர் பேசுனா எல்லாமே செல்ஃபோனில் கேட்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் செல்கோல். நீங்கள் பேசுறது இன்னொருத்தர் கேட்கக்கூடாது, இன்னொருத்தர் பேசுறது கேட்கக்கூடாது. சில சமயத்தில் பாருங்கள், நம்ம பேசிகிட்டே இருப்போம், வேறு ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகும், இன்னொருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா, ஆமா. அது திடீர்னு தெரியாமல் அது செல்லில் வர மிஸ்டேக்கு, ஆ, ஆ. அந்த மாதிரி. ஆமா. ஆக்சுவலாக அதான் காட்டுது. ஆமாம், ஆக்சுவலாக வந்து அது அப்படியே எதுவுமே கண்ட்ரோல் பண்ண விட்டோம்னா அது எல்லாமே கேட்கும். ம், ம். இப்போது இந்த மிலிட்ரியில் இருக்கிற ரகசியத்தை திருடுறாங்க பார்த்தீங்களா, ஆமா. பாகிஸ்தான்காரன் திருடுவான். ஆ, ஆ. எப்படின்னா அதுக்கேற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வழிமறைப்பான். ஆ, ஆ. ஆமா, ஆமா. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் அந்த அலைவரிசையில் எப்படி போது அதை வழிமறைச்சு இவன் செல்ஃபோனில் இறக்கிடுவான். ஆ, ஆ. நீங்கள் பேசுறது அந்த சீக்கிரட்லாம் கேட்கும். கேக்கும். ஆமா. அது பெரிய டெக்னாலஜி, சாதாரணமான டெக்னாலஜி இல்லை. ஆ, ஆ. அது வழிமறிச்சுலாம் கேட்குறது எல்லா நாட்டிலையும் வச்சுன்னு இருப்பான். அது அது தனி ஒரு இது வச்சுன்னு இருப்பாங்க, ஆபத்து வராது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மின்காந்த அலைகள்னு ஒன்று இல்லைன்னா நம்ம வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கால்குலேட்டர், பாக்கெட்டில் வைக்கிற கால்குலேட்டர் போட்டு வச்சுருங்களா, ஆமா. அது கூட கொண்டு வர முடியாது. அந்த எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான், மின்காந்த அலைகள்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ரிமோட்டு கூட இயக்க முடியாது. ம், ம். இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டை விட்டான்ல, ஆமா. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறான்ல, ஆமா. அந்த ஃபோட்டோ கிழக்கு பார்க்க அங்கே அது ராக்கெட்டை விட்டு ரோபோவை கீழே இறக்கிடுவான். ஆ.
எங்கேருந்து எப்போ இறக்குவான்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கிற கண்ட்ரோல் ரூம்லேருந்து அது இறக்குவான். ம் ம் அப்புறம் அது வந்து வடக்கு பக்கம் திருப்பி அதை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவான். ஆ ஆ அந்த கமாண்ட் எங்கேருந்து கொடுக்குறான்? இங்கேருந்து கீழே இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து. ஆமாம், இது போய் சேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகும். அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆ ஆ ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ போயிட்டு அது ரிசீவ். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் அது போய் சேரத்துக்கு செவ்வாய் 10 நிமிஷம் ஆகும். ம் ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ரோபோ வந்து அதை ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ அனுப்புறதுக்கு கமாண்ட் கொடுத்துருவோம். அதெல்லாம் அதில் எல்லா சிஸ்டம் வச்சுருப்பான். அது வந்து அது மெசேஜை கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சோன்னா அது கொண்டாந்து இங்கே 10 நிமிஷம் கழிச்சு இவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துப்பான். ம் ம் இப்போ இதுக்கெல்லாம் காரணம் எது? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ம் அது வந்து எப்பத்தில் இருக்கு? எல்லா காலத்துலேயும் எப்பத்துலேருந்து ஆண்டவர் இருக்காரோ அப்பத்துலேருந்தே அது இருக்குது ம் ம் இல்லையா? ஆனால் இப்போ தான் கண்டுபிடிக்கிறான். ஆமாம். கண்டுபிடிச்சு நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன். கண்டு கொண்டான் இல்லைங்களா? அவன் வந்து இஸ் நாட் எ கிரியேட்டர், இஸ் நாட் எ ஃபவுண்டர். அது தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான், அவ்வளோதான். ஆனால் அவன் நமக்கு அந்த ஆணவம் வளர்க்கறதுனால இவனே மேக்னெட்டிக் வேவ்ஸை உருவாக்கின மாதிரி அதிலே போயிடறான். அதுக்கு மேலே அவன் போகல. அதுக்கு மேலே போகும்போது தான் அவனுக்கு தெரியும் இது எப்படி அந்த சக்தி கிடைக்குது. ஒரு சின்ன அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு பாயிண்ட்டு, ஒரு துணுக்கு, ஒரு துகள், அலை துகள் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டு கேரி பண்ணி 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா அந்த வேகத்தில் அதுக்கு போகிறதுக்கு யார் அந்த ஆற்றலை கொடுக்குறாங்க? இறைவன் தான் கொடுக்கணும். அந்த அது அது கேட்ட இவன் அது எல்லாம் தானாக நடக்குதுன்ட்டு போயிடறான். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு அது நிஜமா எல்லாம் நடக்குமா? எல்லாம் தானான்ட்டு போயிடும். எல்லாமே இயற்கை தானா. எதுக்கும் ஒரு மூலம் இருக்கலாம் இதுவானவா? அதான். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அவன் வந்து அந்த மூளையை 5% தான் உபயோகப்படுத்துகிறான். அவனே இப்போ மார்கோனிலாம் நல்லா வகை வகையாக சாப்பிட்டு சினிமாவுக்கு போய் என்ஜாய் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டுருவான். பை கஷ்டப்பட்டுருவான். பைத்தியகாரமாக தான் இருப்பான் சாப்பாடு கொள்ளாமல். அவனும் ஒரு தியானத்தில் தான் இருப்பான். ஒரே சிந்தனை. ஆமா. நீங்கள் தியானத்தில் இருந்தால் தான் அங்கே வந்து இறைவனுடைய சக்தி வந்து அவன் மனசை வந்து உணர்த்தும். ஆக விஞ்ஞானியும் அவன் ஒரு தியானத்தில் இருக்கான், மெய்ஞானியும் அவங்க ஒரு உள்பக்கம் தியானத்துக்கு போகிறாங்க. விஞ்ஞானி வந்து தனக்கு வெளியில் இருக்க பொருளை பற்றி ஆய்வு செய்கிறான். ம் மெய்ஞானி இதெல்லாம் ஆய்வு செய்கிற இந்த அறிவை பற்றி ஆய்வு செய்கிறான். இப்போ மார்கோனி எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறான் இல்லையா? ம் எது ஆய்வு செய்யுது? அவனுடைய உணர்வு. மனசு. மனது இல்லை, அவனுடைய மனது வழியாக அவன் உணரான் பாருங்க, ஒரு உணர்வு. அந்த உணர்வு தான் நீங்கள் அருள்குமரன் யாருன்னா உங்களுக்கு என்ன வெயிட்டு? உங்கள் வெயிட் என்ன? வெயிட்டா? பாடி வெயிட்டு 48. 50 கிலோ வச்சுக்க. நீங்கள் 50 கிலோ மாமிசம் தானே இது. ம் இப்போ நீங்கள் இதை கொண்டு போகிறீங்க, ஒரு 25 கிலோ அரிசி சிப்பை எடுக்கிறீங்க, அங்கே ஒரு எடை மிஷினில் மேலே போடுறீங்க, அது 25 கிலோ காட்டுது. ம் நீங்கள் ஏறி நின்னா காட்டாதா? அது காட்டுமா? என்ன காட்டும்? ப்ளஸ் நம்ம வெயிட் காட்டும். அதான் நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா 50 கிலோ அருள்குமரனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு ஏன் சோதனை வருது, துன்பம் வருது, மனக்கவலை வருது, நோய் நொடி வருது, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, பயமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, செத்து பிள்ளாமனா இருக்குது? என்ன நாம் 50 கிலோ அருள்குமரனா வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாள். ம் 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 புரியுதா சொல்கிறது? இதுக்கு அப்பால் என்ன இருக்குது உயிர்? அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோமா? இல்லை கல்வித்துறையெல்லாம் சொல்லியிருக்கா? இல்லை. இப்போ பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்றாங்க இல்லையா? ம் இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் வந்து திடீர்னு எங்கள் வீட்டில் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ தாங்க பேசியிருந்தாரு, எங்கள் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு அப்படின்றாங்க. நீங்கள் புறப்பட்டு வர்றீங்க போலி வாக்கத்துலேருந்து.
ஓகேவா? ஹலோ கேட்குதா? கேக்குது கேக்குது. அப்போ வந்து அப்போ தான் பேசிட்டு இருந்தேன், நான் செத்து போயிட்டேன்னு தகவல் வந்துடுது. உடனே புறப்பட்டு வர்றீங்க. ஒரு மணி நேரம் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறீங்க, ஏங்க பணத்தை எப்போ எடுப்பாங்கன்ட்டு. ம். அவன் கேட்குறான், ஏய்யா யார் அவர்? அவர் என் ஃப்ரெண்டுங்க, கிளாஸ்மேட்டு. ஏய்யா இப்போ தானேயா செத்தார், பணம்ன்றீங்க. கோசல் ராமனை எப்போ எடுப்பாங்கன்னு கேட்க மாட்டியா? பணத்தை எப்போ எடுப்பாங்கன்னு கேட்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்னான்ட்டு, அது உள்ளங்க இருக்கையா, ஏதோ ஒன்று அது உள்ளேருந்து வெளியேறிடுச்சு. ம். உள்ளேருந்து ஒன்று வெளியேறதுனால தானே அதுக்கு பணம்னு பேர் வைக்கிறாங்க. ம். அப்போ பேர் யாருக்கு வச்சுருக்காங்க? உயிருக்கு தான் வைக்கிறோம். ம். ம். அந்த உயிர், உடம்புக்கு அந்த உயிரை பற்றி நம்ம படிச்சிருக்கோமா? இல்ல. உடம்ப பத்தி தான் படிக்கிறான். ஆ உடம்ப பத்தி தான் படிக்கிறான். அதிகபட்ச உடம்பு கூட எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட வந்தால் தான் ஓரளவுக்கு படிக்கிறோம். இதயத்தை பற்றி படிக்கிறோம், கிட்னி பற்றி படிக்கிறோம், ஓரளவுக்கு படிக்கிறோம். செடி கொடி, பிளான்ட்டு, செல்லு, எலக்ட்ரான்ஸு, புரோட்டான்ஸு, ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர், சி ஸ்கொயரு, இதை பற்றி படிக்கிறோம். இன்ஜினியரிங் பற்றி படிக்கிறோம். எதை படிக்கிறோம்? எல்லாம் வெளியில் இருக்கிறத பற்றி தான் படிக்கிறோம். ஆமா. இது வெளியில் இருக்கிறத படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது எது? மூளை. மனம் கிடையாது. அதுதான் முக்கியம். ம். மனம் கிடையாது. மனதுக்கு அப்பால் இருக்கிற அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் அனுபவிக்குது. ம். ம். மனம் சந்தோஷித்தது என்று சொல்லப்படாது. ம். அறிவு தான் அந்த மனதுக்கு அப்பால் அறிவு. அதுக்கு பேர் தான் நானுன்னு சொல்கிறோம். ம். என்ன சொல்கிறோம்? ஞானியா? நான் சொல்கிறோம் இல்லையா? ஆமா. இப்போ நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எங்கே கிருஷ்ணாவரத்தில் படிச்சீங்களா? ஆமாமா. சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியடில் வாத்தியார் வர்றார், தமிழ் ஆசிரியர் அட்டன்ஸ் எடுக்கிறாரு, அருள்குமரன் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கய்யான்னுவோம். உள்ளே என்னன்னா இருக்கிறேன். இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னால் தான் அவர் தெரிஞ்சிக்க முடியுமா? ஏன் பார்த்து தெரிஞ்சு பாருங்க. இல்லை, பார்த்தா உங்கள் உடம்பு தான் பார்க்க முடியும். ஆமா. நீங்கள் இருக்கிறதுன்றது உங்களுக்கு மட்டும்தான் சாட்சி. ம். ம். நீங்கள் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ம். அந்த உணர்வு அவர் பார்க்க முடியுமா? ம்ஹும். உள்ளேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ம். அந்த வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டா மனிதனுக்கு சாவு கிடையாது, துன்பம் கிடையாது. உள்ளேன்னு சொல்கிறோம்ல எலிமெண்ட்ரி ஸ்கூலில், ம். உள்ளேன்னு என்ன? இருக்கிறேன்னு அர்த்தம். இருக்கிறேனாக்கா? அது என்ன, எதை குறிக்குது? இருக்கிறேன்னா அது எதை குறிக்குது? அது மனதையா குறிக்குது? இல்ல. மனதை குறிக்குதா? இல்ல. இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க நைட்டில், ம். தூங்கும்போது உங்களுக்கு உணர்வு இருக்கா? இல்ல. தூங்கும்போது என்ன ஆகுறீங்க நீங்கள்? ஒரு 6 நாளைக்கு போயிடுறேன்னா தெரியல, ஒண்ணுமே கிடையாது. தூங்கும்போது உங்களுடைய நிலை என்ன? அது ஒரு நம்ம இது உணவு போலதான். என்ன அது நமக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல. அதான் ஒன்றும் தெரியாதுன்னு அது எப்படி சொல்லலாம்? ஒரு அதான் ஒரு உதாரணத்தை சொல்லுங்களா? ஆ ஜடம் ஜடம் ஜடம். வெரி குட், வெரி குட். பணத்துக்கும் தூங்குறவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆமா. என்ன வித்தியாசம்னா, பணத்துக்குள்ளே இருக்கிறது ஆன்மா வெளியேறி போச்சு, அது திருப்பி வராது. ம். ம். ஆனால் தூங்குறவனுக்குள்ளே இருக்கு. ம். ஆனால் நாம் இருக்கிறது நமக்கே தெரியாது. தெரியாது. ஆமா. நாம் இருக்கிறோன்றது நமக்கு தெரியாது. ம். இப்போ நான் உங்களை பார்க்க வரேன், உங்கள் வீட்டுக்காரம்மா, ஏம்மா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, அவர் இப்போ தாங்க பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சரியாக தூங்கின்னு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ம். ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்கள் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. அதுக்கு பேர் சர்வசூன்யம். உங்களை பொறுத்தவரையில், உங்கள் உணர்வு பொறுத்தவரையில், அந்த டைமில், அந்த டியூரிங் த டைம் ஆஃப் ஸ்லீப்பிங் தேர் இஸ் நத்திங். நீங்கள், உங்கள் மகன், உங்கள் பொண்டாட்டி, இந்த உலகம், வானம், பூமி, வாழ்க்கை அனுபவம், இன்பம், துன்பம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது அப்படின்ற உணர்வு கூட கிடையாது அங்கே. ம். ம். அதுக்கு பேர் சர்வசூன்யம், ம். மகாசூன்யம்.
அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த அந்த நிலைமைக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க? தெரியலையே. அது எங்கே போய் மறையிறீங்க அதுவும் தெரியாது. தெரியாது. திருப்பி விழிப்பு வரும், எங்கேருந்து வரோன்னு தெரியாது. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டாலே ஆன்மீகம். நீங்கள் வந்து புக்கெல்லாம் புரட்ட வேண்டாம், பெரிய புராணம் புரட்ட வேண்டாம், ராமாயணம் புரட்ட வேண்டாம். ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து, ஒளின்னா அறிவு, யான் வினைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பதிக்கொடியன்வார் வள்ளலார். ஏட்டை தவிர்த்து, ஏட்டை போய் பார்க்காத, இந்த வேதம் இந்த ஆகமம் ஏட்டை தேடாத, ஒன்றுக்குள்ளே தான் இருக்கு எல்லாமே. இப்போ லைப்ரரிக்கு தமிழில் என்னன்னு சொல்கிறாங்க? லைப்ரரி இங்கிலீஷில் லைப்ரரின்னு சொல்கிறோம், தமிழில் என்ன சொல்கிறோம்? ஏன் நூலகன்னு பேர் வச்சுருக்காங்க? அகம்னா என்ன? அகம்னா வீடு இல்லை. அகம்னா உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய சுயம். உங்களுடைய அருள் குமரன்றது எதை குறிக்குது? உடம்பு குறிக்குதா, மனதை குறிக்குதா, உயிரை குறிக்குதா, அறிவை குறிக்குதா? அந்த அறிவுக்கு ஆதாரமான வேறு ஏதாவது குறிக்குதான்னா அந்த அறிவுக்கும் ஆதாரமான ஒரு ஒளி இருக்குது. அதுதான் அன்பு என்கின்ற அகண்டமான ஒளி. அதனுடைய மையமாக வச்சுக்கிட்டு தான், அதை சுற்றி தான், அந்த ஒளியை சுற்றி தான் இந்த உடம்பு வந்திருக்கு, இந்த மனம் உருவாகியிருக்கு, இந்த உயிர் இருக்குது, இந்த உணர்வு இருக்குது. இந்த உணர்வுள்ள இந்த உலக வாழ்க்கை, இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் மூலப்பொருள் எதுன்னா அந்த அன்பு ஒளி. அந்த அன்பு ஒளி தான் உங்களுக்குள்ளே இருக்குது, தலைக்கு நடுவில் இருக்குது. அதை வெட்டினாலும் பார்க்க முடியாது, அது அருவ நிலையில் இருக்குது. ஆக இதெல்லாம் நம்ம வந்து மனதை இதுக்கு மேலே திங்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம மனதை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் நினைந்து நினைந்து ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வள்ளலார் பண்ண பாட்டு அருட்பால நினைந்து நினைந்து, கேட்குதுங்களா? நினைந்து நினைந்து உணர்ந்து, எதை நினைந்து நினைந்து? எல்லாத்தையுமே நினைக்கணும் டோட்டலாக. இந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் காரியப்படுது. இப்போ நம்ம இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்குது, பம்ப் பண்ணுது? 72 முறை பம்ப் பண்ணுது. 3 மாதத்துலேயே கருப்பையில் அந்த இதயம் உருவாகி அப்பத்துலேருந்தே பிளட்டை பம்ப் பண்ணுது. அது இப்போ வரையில் பம்ப் பண்ணிக்கிட்டு தானே இருக்குது. ஏன்னா ஓய்வு எடுக்குதா? ஆனால் இது இப்போ வரையில் எனக்கு செஸ்ட்டு பெயின்னா அப்போ தான் டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் இவ்வளோ காலமாக அது வந்து எத்தனை கோடி முறை அது பம்ப் பண்ணியிருக்கோம். அது ஏன்டா பம்ப் பண்ணுது? அதுக்கு ஏன்னா அந்த உறுப்புக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? நுரையீரல் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுருங்கி விரிது, நன்றி சொல்லியிருக்கோமா? சொல்லுங்க. ஒரு கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்குது, 2 கிட்னியில் 20 லட்சம் நெஃப்ரான்கள் இருக்குது. ஒரு நெஃப்ரான் வந்து ஒரு ஆர்ஓ ஃபில்டர் போடுறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவல் அது. அப்போ நமக்கு 20 லட்சம் ஆர்ஓ ஃபில்டர் நமக்குள்ளே இருக்கு. ரத்தத்தை வடிகட்டி, சுத்தமாக வடிகட்டி அது வந்து எல்லாத்தையும் அசுத்தத்தை வெளியேற்றுது. சவுண்டு வருதுங்க. இதெல்லாம் இதை பற்றி நம்ம நினைக்கிறோமா? ஏன் நினைக்கல? இல்லை, இது இந்த வாழ்க்கைன்னா என்ன சொல்லுங்க முதல்ல. வாழ்க்கை என்ன? இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம ஏன் வர வைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம ஏன் இந்த வாழ்க்கைக்கு வரவழைக்க? நீங்களா வந்தீங்களா? ப்ரீ பிளானிங் பண்ணீங்களா? அப்போ வந்துட்டோம். பசி எடுக்குது சாப்பிட்றோம். அது மலமாக போய் கொண்டு போய் குப்பையில் கொட்டுறோம். இது வந்து விலங்கு கூட தான் செய்யுது, எல்லா விலங்கும் செய்யுதானே. அப்போ நாமளும் அது மாதிரி தான் செய்கிறோம். அப்புறம் வந்து அதுதான் ஒரு சயின்டிஃபிக் விஞ்ஞானி சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? மனிதன் அது தனி இனம் கிடையாது,
அவன் வந்து அவன் வந்து விலங்கினங்களது அவன் ஒரு கொஞ்சம் பேச தெரிந்த விலங்குன்றான். மேம்படுத்துவான். ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு, மனிதன்றவன் ஒரு இருகால் விலங்கு, அவனுக்கு பேச தெரியுது, அவ்வளோதான். அதான் விலங்கை விட கொஞ்சம் மேம்படுத்துவான், அவ்வளோதான். அப்படி ஏன் அந்த ஆள் அவர் சொன்னது கரெக்டு தான். தப்பு கிடையாது. நம்ம நம்ம வேறு என்ன இது பண்ணுறோம்? சூரியன் வருது போது, நிலா இருக்குது, எத்தனையோ கோடி கோடி மில்கி வே கேலக்சிலாம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் எந்த காரணத்துக்காக தோற்றுவிக்கப்பட்டது? இதெல்லாம் ஏன் விளங்குது? இதில் ஏன் இத்தனை உயிர்கள், எத்தனையோ விதவிதமான விசித்திர சிருட்டிகள், பல அத்தகைய வகுத்த அருட்பெருஞ்சோதி, இதில் ஏன் இங்கே எல்லா உயிர்களும் வரவழைக்கப்பட்டு அதனுடைய உணர்வில் பசியை தூண்டிவிட்டு கோபம், காமம், எல்லா உணர்வுகளும் அதில் வருது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சொல்லுங்க. ஆக மனிதன் தன்னுடைய மூளையினுடைய சக்தியில் 1%, 2% அதுவே அதிகபட்சம், அவ்வளோதான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். மிச்சம்லாம் வீணாக போகுது. ஏன் வீணாக போகுதுன்னா, நம்ம திங்கிறதுக்காக வாழறோம். திங்கிறதுக்காக தான் வாழறோம், வேறு எதுக்கான வாழறோமா? அது வேறு காமத்துக்காக வாழறோம். அப்போ அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து இன்ப துன்பம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். வாழ்க்கையில் பயம் வரும், கவலை வரும், படபடப்பு வரும். ஏண்டா இந்த உலகத்தில் இருக்கிறோம், செத்து போகலாமா அப்படின்னு ஒரு முழம் கயிறு தேடிக்கிட்டு இருப்போம். இல்லை ஒரு விஷம் பாட்டிலில் தட்டிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம தப்பாகவே வாழ்ந்துட்டோமே. நம்ம கோணல் கல்வித்துறையிலேருந்து நமக்கு கைடன்ஸ் பண்ண பெற்றோர்கள் வரையில் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கலையே. இல்லை சமய மதங்களாக சொல்லி கொடுத்துச்சா? கோயிலுக்கு போய் கல்லை நட்டு வச்சு அந்த கல் தான் கடவுள் கற்பனை பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படி தானே செஞ்சாங்க. அப்போ உண்மையை சொல்லலையே, உண்மையை மறைச்சிட்டாங்களே. ஆக இதெல்லாம் ஒழிஞ்சு போன்னு வந்தவர் தான் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரை இறைவனே அனுப்பி வைக்கிறாரு. இந்த உலக மக்கள் அனைவருமே பேரின்ப நிலையை அடையணும், அதுக்கான வாழ்வு முறைக்கு பேர் தான் சுத்த சன்மார்க்கம். அதுக்காக தான் சுத்த சன்மார்க்க சங்கத்தை வள்ளலார் தோற்றுவித்தார். என்னங்க எங்கே வடலூர் எங்கே இருக்கு? வடலூர் எங்கே இருக்கு? நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது உடலூருக்குள்ளே இருக்கிறது தான் உண்மையான வடலூர். நமக்குள்ளே இருக்குது. அதை தான் வள்ளலார் சொன்னார், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். வடலூரில் இருக்கிற கோயிலுக்கு பேர் சத்திய ஞான சபை. அதை எங்கே பார்த்தேன்னு சொல்கிறாரு, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டனன். சன்மார்க்க சித்தின்றது இரவாத நிலை, ஒளியுடம்பை பெற்றுக்கொள்ளுதல். தனக்குள்ளே பார்த்தாரு, அதுக்கு ஒரு அடையாளத்துக்காக அங்கே வச்சுருக்காரு. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், வந்து பேசி கலந்து பேசிட்டு திருப்பி அவங்க போய் அவங்களும் அவங்க முயற்சி பண்ணி அந்த நித்திய வாழ்வை தேடிக்கிங்க. இந்த பிறப்பில் நித்திய வாழ்வை தேடிக்கிங்க. தேடிக்கிட்டீங்களா நீங்கள் இந்த பிறப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்லைன்னா 3 புள்ளியாகவே இருக்கும். நாவல் எழுதும்போது 3 புள்ளி வைப்போம் இல்லையா, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், வரக்கூடாது. அதுதான் இந்த மாலை முரசு தினகரன்லேயே ஒரு கன்னித்தீவா, அது இன்னும் வருது இல்லை? அது ஒரு 50-60 வருஷமா இருக்கு. அது அவன் முடிக்கவே மாட்டான். அந்த மாதிரி தான் நம்ம பிறவி. நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் இல்லாமல் போக முடியாது. ஒரு உயிரானது ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது இறைவனை போல் என்றும் உள்ளது. ஏன்னா
அந்த உயிருக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. அந்த இறைவன் என்ற அந்த மையத்தை சுற்றி தான் இந்த உயிர் வருது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு விசாரம் பண்ணிடணும். நீங்கள் அந்த குழுவில் சேர்த்துறேன், நீங்கள் டெய்லி வரும், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அதை டெய்லி படிங்க. இந்த மாதிரி மனக்கவலை, பயம், ஏன்டா இருக்கிறோம் உயிரோகத்தில் அப்படின்லாம் நினைக்க வராது. அந்த மாதிரி எண்ணம் தோன்றாது. சரிங்களா? ரொம்ப நேரம் பேசிட்டோம். இது செல்லு சார்ஜ் தந்து போச்சு. உங்களை குழுவில் சேர்த்துறேன். நான் வாட்ஸ்அப் கனெக்ஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரிங்க சரி. வேணா மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஆன்மீக சம்மந்தமாக அனுப்புங்க. சரிங்க. தேங்க்யூ.